நாங்கள் எந்த ஒரு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இந்த காணியையும் பூமியையும் சொத்தையும் சட்டபூர்வமற்ற விதத்தில் ஏற்கனவே நீண்ட காலமாக கையப்படுத்தப்பட்டிருக்கிற சகல சொத்துக்களையும் மீளப் பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அத்தர் மஹால் 400 கடைகளை கொண்ட அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அதை நாங்கள் மீள பெற்றிருக்கிறோம் பெரிய பள்ளிக்கு. உங்களுக்கு தெரியும், கொழும்பு ஆர் பிரேமதாச கித்தாராம் ஸ்டேடியம் கொழும்பு பள்ளிவாசலுக்கு சொந்தமான காணி. அவர் ரொம்ப நீண்ட காலங்களுக்கு முதல்ல அரசினால் சுவீகரிக்கப்பட்டு தேவையான நற்றீட்டு தொகை வழங்கப்பட்டு தான் நத்தர்மாவுக்குரிய காணியை நாங்கள் பெற்றிருந்தோம். அவ்வளவு கடைக்காரர்களும் தற்போது பெரிய பள்ளிவாசலோட உடன்படிக்கை தனியாரோட உடன்படிக்கை செய்திருந்தாங்க. தனியாருக்கு தான் அவங்க ரெண்ட் பே பண்ணினாங்க. இப்ப முழுக்க முழுக்க அது பெரிய பள்ளிவாசலுக்கு அக்ரிமெண்ட் போட்டு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட காலத்துக்கு அக்ரிமெண்ட் செய்யப்பட்டு அவர்கள் ஏற்கனவே அந்த தனியார் எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அமௌண்ட் கொடுத்து கொண்டிருந்தாரு. அதை பார்க்க பல மடங்கு 10 மடங்குக்கு மேல தற்போது பெரிய பள்ளிவாசலுக்குரிய அந்த உரித்தான வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இப்ப நாங்க போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் படி இன்னும் காலங்கள் வர்ற நேரம் அது இன்னும் பல மடங்கு ஆகிக்கொண்டு போகும். அதையே அடிப்படையாக வைத்துத்தான் பெரிய பள்ளிவாசல் இந்த ஜக்காத் கட்டமைப்பு, ஜக்காத் கொடுப்பனவுகள், அதே போல இந்த சமூக முன்னெடுப்புகள் சகலதும் நடந்து கொண்டு இருக்கு. குறிப்பாக என்ன பற்றி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. நான் தலைவரோட அனுமதியோட நான் அதை உங்களுக்கு சொல்றேன். நான் 2 பள்ளிவாசல்கள் நிர்வாக சபையிலே இருக்கிறதா ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். உண்மைதான். ஒன்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல், அது அண்மையில திருப்ப புறக்கோட்டையில இருக்கிற பள்ளிவாசல். என்ன தேவைக்காக வேண்டி அவங்க நியமிச்சாங்கன்னு சொன்னா, இந்த அத்தர் மஹால் மாடலை எங்களுக்கு ஃபோர்ட்ல அப்ளை பண்ண வேண்டி இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும், பள்ளிவாசல்கள் பல பள்ளிவாசல் சட்டத்தரணிகளுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க சட்ட செயற்பாடுகளுக்காக. அப்போ வக்கு சபை ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாங்க. அந்த நிர்வாக சபைக்குள்ள சில சட்டத்தரணிகளை, சில நீதிபதிகளை நியமிக்கிறது. எதுக்காகன்னு சொன்னா, இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை சாதிச்சு கொள்றதுக்காகவே. ஒன்று செலவு இருக்காது, இன்னொன்று வேற நோக்கங்கள் இல்லாமலுக்கு தெளிவாக அந்த செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற நோக்கம். அதனாலதான் விசேஷ நிர்வாக சபையினராக சில விசேஷ நிர்வாக சபை உறுப்பினர்களை நியமிக்கலாம். ஒன்றில்ல 100 பள்ளிவாசல்களுக்கு வந்தாலும் ஒரே நபரை நியமிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டது இல்லை. இது ஒரு பொறுப்பாக எங்கள்ட தலையில வழங்கப்பட்ட விஷயங்கள். சிலருக்கு கேள்வியாக இருந்தது, குறிப்பாக என்னையும் பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க, அவர் எப்படி பெரிய பள்ளிவாசல்ல, நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் பெரிய பள்ளிவாசல்ல நிர்வாகி என்று சொன்னதோ சோசியல் மீடியால போட்டதோ இல்லை. ரைட்டா? வக்ஃப் சபைக்கு தேவைப்பட்டது சில எக்ஸ்பர்ட்ஸை இந்த கமிட்டியில போடுறது. நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்தா எங்கட சினான் ஒனேஸ் இருக்கிறார். இஸ் ஒன் ஆஃப் த ரினவுண்ட் architect rather, sir, chartered architect, right? Yes. Jeffrey Bawada Jr., right? So அதே போல ஃபசால் மொஹிதீன் இருக்கிறார். இஸ் அன் ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ நாங்கள் ஒரு டீம் வக்ஃப் சபை நியமிச்சாங்க. குறிப்பாக நான் பெரிய பள்ளிவாசல் சம்பந்தமாக ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை நான் வழக்கு பேசியிருக்கிறாள். அதே போல தனிப்பட்ட ரீதியில் அந்த காணிகளுக்காக போய் செய்த நடவடிக்கைகளை வழக்குக்கு உட்பட்டாள். அதே போல எத்தனையோ லீகல் மேட்டர்ஸ்ல ஏற்கனவே எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி நந்தி பாவுதி அவர்களே முன்னிலைப்படுத்தி எத்தனையோ ஜனாதிபதி சட்டத்தரணிகளுக்கு கூடாக இலவசமாக இந்த சட்ட செயல்பாடுகளை நாங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இலவசமாக அந்த ஒரு தேவையை மையப்படுத்தி தான் சில எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ட்ரஸ்டீஸுக்குள்ள வரணும் எங்களை இதுல குறிப்பா என்னைய அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்ப நாங்களும் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னா, முழுக்க முழுக்க இலவசமா அந்த தேவைகளுக்காக வேண்டி எங்களை நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோக ஒரு பதவியில வைக்கணும் என்றதுக்காக குறிப்பாக நான் சொல்லலாம், இங்க யாருமே பதவிக்காக வந்தவர்கள் இல்லை. அவங்க பொறுப்புகளை சுமந்தவர்களாக இந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதை ஃபேஸ்புக்லேயோ ஊடகங்கள்லையோ அதை நாங்கள் தெரிவித்து நாங்கள் இப்படி செய்திருக்கிறோம் சாதிச்சிருக்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் தாண்டி கடந்து போனாக்கள். எங்களுக்கு வேணும் என்னன்னு சொன்னால், இதை முறையாக ஹிக்மத்தாக ஸ்ட்ராட்டஜிக்காக இது என்ன மாதிரி சாத்தியப்படுத்தலாம்ங்கிறது மட்டும்தான்.
இதுவரைக்கும் நான் எந்த ஒரு ஊடக சந்திப்புகளையும் பெரிய பள்ளிவாசல் எத்தனையோ ஊடக சந்திப்புகள் நடந்தாலும் நான் வந்தது கிடையாது. இன்னைக்கு தான் முதல் தடவையாக ஒரு ஊடக சந்திப்புக்காக வேண்டி வந்திருக்கிறேன். என்னையும் குறிப்பிட்டு சில செய்திகளை போட்டிருக்கிறதுனால. ஸோ அந்த வகையில் உண்மையிலே இந்த நிர்வாக சபை நியமிக்கப்படுற நேரத்தில் இந்த நிர்வாக சபை நியமிக்கிறதுக்கான வழக்குகள்லேயே நான் ஆஜராயிருக்கிறேன். என்ன நிர்வாகியாக தெரிவு செய்யணும் நான் கேட்டதே இல்லை. ஆனால் கொழும்பு பள்ளிவாசல்கள் சம்மேளனத்துடைய அன்றைய தலைவர் சேஷ சட்டத்தரணி சிராஸ் மோடி, அதே போல கொழும்பு பள்ளிவாசல் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் அஸ்லம் ஹாஜியார், அதே போல் அதில் இருந்த நிர்வாகிகள் இன்னும் பலர் வந்து எனக்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க, நீங்களும் இதில் ஒரு ட்ரஸ்டியா வாங்க. எதுக்காகன்னு சொன்னா பதவிக்காக இல்லை. நான் இந்த நிர்வாக சபையில் எந்த ஒரு பதவியையும் நான் வகிக்க இல்லை. ஒரு நிர்வாகியா மட்டும் வந்திருக்கிறேன் ஒழிய எந்த ஒரு பதவியையும் நான் பெரிய அவங்க ஒஃபர் பண்ணினாங்க. பட் நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த பதவிகளை தீர்மானிக்கிற தினத்துல ஒரு நாள் நான் வந்தது கிடையாது. என்னன்னு சொன்னா யாரும் முன்மொழியெல்லாம் நாங்கள் அதை மறுக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி இப்படித்தான் நாங்கள் சகலரும் செயற்பட்டிருக்கிறோம். நிர்வாக சபை கூட சகோதரர் கேட்ட ஒரு கேள்விதான். மாளிகாவத்த மயவாடி அண்மித்த பகுதியில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு கடை, அங்கு அவர்கள் மதுபானம் விற்பனை செய்வதாக ஃப்ளவர் ட்ரீம் ரெஸ்டாரண்ட்ங்கிற ஒரு நிறுவனம், அது ஒரு அரசியல்வாதி தான் அதனை செய்கின்றார். எங்களுடைய நிர்வாக சபைக்கு முன்பதாக, நீண்ட காலத்துக்கு முன்பதாக கூலிக்கு வழங்கப்பட்ட ஒரு கடை, ஒரு நிறுவனம். அது கூலிக்கு வழங்கப்பட்ட போது அது ஒரு ரெஸ்டாரண்டாக வந்ததை தவிர அங்கு மதுபானமும் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அது இருக்கவில்லை. பிற்பட்ட காலத்தில் அவர்கள் ஒரு பாராக அல்ல, ஒரு ரெஸ்டாரண்டில் மதுபானம் வழங்கக்கூடிய சில அனுமதிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஏற்கனவே நான் மாளிகாவத்தை போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறேன். அதே போன்று அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தேவையான ஆவணங்களை அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே நிறுவனத்துக்கு ஆன்மித்ததாக நாங்கள் ஒரு மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருந்தோம். நீங்கள் ஊடகங்களும் அதனை கவர் பண்ணியிருந்தீர்கள். ஸோ அந்த வகையில் அத்தகைய லைசன்களை கேன்சல் பண்ணுவதற்காகவும், அதே போல அந்த கூலிக்கு வழங்கப்பட்ட நிறுவனத்துக்குரிய அவற்றை கேன்சல் பண்ணுவதற்காகவும் ஆல்ரெடி நாங்கள் கேன்சல் செய்திருக்கிறோம். அதை நீதிமன்றத்துக்கூடாக நடைமுறைப்படுத்தி அவர்களை வெளியாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் நாங்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இதனை ஒரு நபர் ஊடகத்தில் ஏன் முதன்மைப்படுத்துகின்றார் என்று சொன்னால், தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அந்த நபர் சார்ந்திருக்கின்ற ஏனைய நபர்களுக்கு எதிராகவும் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவர்கள் இதனை மையப்படுத்தி நிர்வாக சபையோ கொழும்பு பள்ளிவாசலுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்துகின்ற விதமாகவும், எங்களது செயற்பாடுகளின் வேகத்தை குறைக்கிற விதமாகவும், அவர்களுக்கு தேவையான சில ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் இதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த பிரதேசத்தில் முழுமையாக, உங்களுக்கு தெரியும், கொழும்பு ஆர் பிரேமதாச கெத்தாராம் ஸ்டேடியம் கொழும்பு பள்ளிவாசலுக்கு சொந்தமான காணி. அவர் ரொம்ப நீண்ட காலங்களுக்கு முதல்ல அரசினால் சுவீகரிக்கப்பட்டு தேவையான நற்றீட்டு தொகை வழங்கப்பட்டு தான் நத்தர்மாவுக்குரிய காணியை நாங்கள் பெற்றிருந்தோம். ஸோ அந்த வகையில் மீதம் இருக்கின்ற காணிகளை மையவாடியை முழுமையாக நாங்கள் சேவை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப கிட்டத்தட்ட நாங்கள் 200 வருடங்களுக்கு பிறகு முழுமையாக சேவை பண்ணியிருக்கிறோம். அதே போன்று இந்த பள்ளிவாசலுக்கு சகன ஆவணங்களையும் நாங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆவண காப்பகத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். அதே போல ஒரு குடியிருப்பு தொகுதி இருக்கிறவங்களுக்கு தெரியும், லீமோல வத்த அப்படிலாட்டி பலவமோல்ங்கிற அங்க சாதாரண நபர்கள் கூடியிருக்கிறார்கள். எங்களுடைய சகோதரர்கள், அந்நிய சகோதரர்கள், சிறு சிறு இடங்கள், 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். அவர்கள் சகலரும் பெரிய பள்ளிவாசல் உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இது பெரிய பள்ளிவாசலுடைய காணி, நாங்கள் இதில் இருந்தாலும் நாங்கள் கூலியை செலுத்துவோம். ஏற்கனவே சில பல சாலைகளுக்கு செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்போது அவ்வாறு அல்ல, பெரிய பள்ளிவாசலுடன் தான். ஆனா அங்கு சில வியாபார நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்கள் இதனை ரெசிஸ்ட் பண்ணுகின்றார்கள். பெரும்பாலும் உரிமையை அவர்களுக்கு எதிராக வழக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஆங்கர் ஸ்டோர் என்ற ஒரு ஸ்டோர் இருந்தது, அது தனியாருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவற்றை நாங்கள் மேலே பெற்றிருக்கிறோம். உப்பு மோலை என்று சொல்லி ஒரு இடம் இருந்தது, அந்த உப்பு மோலையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது இப்போது பள்ளிவாசலினுடைய ஒரு நிர்வாக காரியமாகவும், அதே போல அங்கிருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு மொண்டசூரி ஸ்கூல், அதே போன்ற ஏனைய ஆங்கில வகுப்புகள் நடக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த லீமோல வத்தையை சார்ந்தவர்கள் தான் அதனை பயன்பெறுகிறார், எங்களுடைய சகோதரர்கள். அதே நேரம்
வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறது. மை டூல்ஸ் இருக்கிறது, இவி ஹப் இருக்கிறது. அதே போல இந்த ஃப்ளவர் ட்ரீம் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, சோ மில் ஒன்று இருக்கிறது. அவற்றுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை போய்கொண்டிருக்கு. அதே போல உங்களுக்கு தெரியும், டெனிஸ் டென்சில்வா மாவட்டம் பேஸ்லைன் ரோட்ல இருந்து ஒரு நபர் வந்து எங்களோட காணிகளுக்கு அத்துமீறி இருக்கிறார். அதுக்கு எதிரான வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இவற்றை வந்து நிர்வாக சபையினர் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். உண்மையிலே அந்த இடத்தில் அவர்களுக்கு தேவைப்பட்டது என்னன்னு சொன்னா, இந்த பெரிய நபர்களுக்கு எதிராக நாங்கள் செய்யற வழக்குகளை ஸ்தம்பிதமாக்குறதுக்காக ஒரு குழப்பத்தை விளக்க முற்பட்டார்கள். அங்கே இருக்கிற மக்களை நாங்கள் வெளியாற்ற போகிறோம் இல்லை. ஏன்னா அங்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, ரைட்? அதை சார்ந்த ஒரு மஹல்லா இருக்கிறது. அவர்களை எங்களுக்கு வெளியேற்றுவதற்கான எந்த தேவையும் இல்லை. அந்த பள்ளிவாசலும் ஏற்கனவே சுயாதீனமாக செயற்பட்டு கொண்டு தற்போது பெரிய பள்ளிவாசலின் கீழாகத்தான் அது இயங்குகின்றது. பெரிய பள்ளிவாசலினால்தான் அந்த நிர்வாகமும் அங்கிருக்கிற நிர்வாகத்தினரோடாக செயல்படுத்தப்படுகின்றது. அதே போல இங்க ஒரு மதரசா இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அது எல்லாராலும் அறிந்த பெரிய பள்ளிவாசல் மதரசா. பெரிய பள்ளிவாசலினால் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா. பெரிய பள்ளிவாசலில் ஜும்மா வருமானங்கள் வழங்கப்படுகின்ற மதரசா. பெரிய பள்ளிவாசலினால் இலவசமாக மின்சாரம், நீர் வழங்கப்படுகின்ற ஒரு மதரசா. அந்த மதரசாவினுடைய நிர்வாகத்தை சிலர் பெரிய பள்ளிவாசலில் இருந்து நீக்கி அவர்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விளைஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. அவர்களுக்கு தேவையா இருக்கிறது இந்த பள்ளிவாசலுடைய சகல ஆவணங்களும். அவர்களுக்கு நீதிமன்றம் சில தடைகளை விதித்து தீர்ப்புகளை வழங்க இருக்கின்றது. ஸோ அவர்களுடனும் சில இந்த நாங்கள் வழக்கு போடுகின்ற நபர்களுடன் சேர்ந்து கொண்டுதான் எல்லாரும் டாக்குமெண்ட் கேட்கிறாங்க, ரைட்? சட்டபூர்வ தன்மையை கேட்கிறாங்க. ஸோ நாங்கள் அது முழுக்க முழுக்க சட்டபூர்வமானது நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு நபருக்கும் அநீதமாக பெரிய பள்ளிவாசல் நடந்து கொள்ளாது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விஷயங்களில் நடந்து கொள்ளவும் இல்லை. அதே போட்டுதான் தொடர்ந்தும் அதே நேரம் சட்டபூர்வமற்ற விதத்துல நாங்க பலவந்தமாக இருக்கின்ற சகலருக்கும் எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இது கூட நாங்க மிகவும் ரிலாக்டன்டாக, ரைட், அவசியம் இல்லை என்ற ஒரு அடிப்படையில் இருந்தாலும் சமூகங்களுக்கு இது போய் சேரணும் என்ற அடிப்படையில் ஒரு பொதுவான நோக்கத்தோட நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை இன்றைக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.